இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம பேசலாம்னு பிளான் பண்ணியிருந்த டாபிக் வந்து வேற ஒரு டாபிக். ஆனா திடீர்னு பார்த்தா நேத்து வந்து நான் ஒரு ஒரு போஸ்ட் ஒன்னு பாக்குற மாதிரி ஆச்சு. அந்த போஸ்ட்ல வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பத்தி போட்டு, என்ன சொல்றது, ரொம்ப டீப்பான ஒரு விஷயத்தை பத்தி பேசின ஒரு டாக்குமெண்ட்ரின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரி டைட்டில பார்த்துட்டே, சரி என்ன இது இது அது ஆக்சுவலா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஐ திங்க் 2 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகி. 1 இயர் 2 இயர் ஆயிடுச்சு. அப்போ அது ரிலீஸ் ஆனப்போ அதை பத்தி அதை பார்க்கணும்னு யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் அதை விட்டாச்சு. டக்குன்னு நேத்து திடீர்னு இதை பார்த்த உடனே சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். என்னைய கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால. அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்ததுல இருந்து இதை பேசாம விடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்ததுனால இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசியே ஆகணும். இப்ப முதல்ல இதை பேசிட்டு அதுக்கப்புறம் மத்ததை பேசுவோம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டோம். அந்த டாக்குமெண்ட்ரி எது அப்படின்னா வந்து கக்கூஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி. திவ்ய பாரதின்னு ஒருத்தவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணதுக்கு. இத பாக்குறதே ஒரு பெரிய, என்ன சொல்றது, அதுக்கு ஒரு பெரிய டாலரன்ஸ் வேணும். அத அவங்க இவ்வளவு தூரம் டாக்குமெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்கங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சோ அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். இல்ல அவங்க இந்த டாக்குமெண்ட்ரியோட டைரக்டர்ங்கிறத தாண்டி அவங்க வந்து நிறைய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக முக்கியமா கண்டிப்பா பாராட்டணும் நம்ம. ஆக்சுவலா இந்த டாபிக் நேத்து ஏன் திடீர்னு சம்மந்தமே இல்லாம வந்துச்சு அப்படின்னா, ஐ திங்க் நவம்பர் 20 தானே, 20ன்னு நினைக்கிறேன். மென்ஸ் டேல, இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. ஆமா. ஸோ இன்டர்நேஷனல் மென்ஸ் டேவும் இன்டர்நேஷனல் டாய்லெட் டேவும் வந்து ஒரே நாள்ல வருது அப்படிங்கிறப்போ அதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு சோசியல் மீடியால. ஸோ அதுல ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்ததுதான் இந்த டாய்லெட் டேவை பொறுத்து இந்த விஷயங்கள், அதாவது இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ரி பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு நீங்க இதை பார்த்த உடனே உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு இதை பார்த்த உடனே? ஆக்சுவலா என்னால ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல என்னால பார்க்கவே முடியல. நீங்க வேற சொல்லிட்டு தூங்கிட்டீங்க நைட்டுக்கு. அடுத்த நாள் கண்டிப்பா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அதை பார்த்து அவன் வேற நீங்க சொல்லிட்டீங்களா, எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் மேல என்னால சுத்தமா முடியல. வீடியோ பார்க்காம கொஞ்சம் ஆடியோ மட்டும் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. இது நம்மளுக்கு பாக்குறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அந்த லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ஒரு ஒரு பாயிண்ட் மேல எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால கம்ப்ளீட்டா அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்தேன். நிறைய தெரிஞ்சுச்சு. அதை பத்தி நிறைய பேசணும் நீங்க ஆக்சுவலா. ஆமா, அந்த தாட் தான் ஆக்சுவலா என்னையுமே கடைசி வரைக்கும் புஷ் பண்ணுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அதே ஃபீல் தான் எனக்கும். என்னால ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் 5வது நிமிஷத்துல 10 நிமிஷத்துல என்னால முடியல. என்னடா இப்படி இவ்வளவு ஓப்பனா அப்படின்ற மாதிரி, இந்த ஆங்கிள் இவ்வளவு க்ளோஸா இப்படி போய் காட்டுறாங்களேன்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பட் அதை இப்படிதான் காட்டணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுதான் நியாயம். நம்ம வந்து ஒரு வீடியோல ஒரு டிஸ்டன்ஸ்ல உட்காந்து அதோட ஸ்மெல் எல்லாம் எதுவுமே இல்லாம பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு 10 நிமிஷம் பாக்குறதுக்கு. 24 மணி நேரம் அதுதான் அவங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமா வச்சு அது கூடயே போராடிக்கிட்டு இருந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களோடது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்க்க தான் அத தள்ளி தள்ளி அந்த வீடியோவை ஃபுல்லாவே பார்க்க முடிஞ்சது. சோ அதான் இதுல முக்கியமா பேச வேண்டியதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது என்னன்னா, இதை ஏன் நம்ம வந்து அதிகமா பேசுறதே இல்லை. நம்ம எந்த ஒரு ப்ராக்ரெசிவான ஏரியாவா இருக்கிற ஆட்கள்ல கூட இந்த டாபிக் பெருசா வெளியே வர்ற மாதிரி தெரியல. எந்த இடத்துலயுமே டச் ஆகாது. அதாவது பேசியிருக்காங்க அங்கங்க 1 2ன்ற மாதிரிதான் இருக்கே தவிர, பொதுவா ஒரு மாதிரி காமனா யாரும் இதை பத்தி அதிகமா பேசாத மாதிரி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்குமெண்ட்ரியிலே அவங்க சொல்லுவாங்க, ஒண்ணு இந்த வேஸ்ட் எல்லாம் கண்டிப்பா கிளீன் பண்ணப்பட்டு ஆகணும். அதனால இத பத்தி பேசினா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தாகணும். அதனால எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழியா தான் வந்து இதை பத்தி பேசாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அதுல. அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கும், எல்லா ஊர்லயும் வந்து மெஷின்ஸ் வச்சு பண்றாங்கல்ல, நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் வந்து மெஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சில காலேஜஸ்ல சில ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் வந்து இதுக்கான மெஷின் கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுத்தா அந்த குடிநீர் வாரியம் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்களாம். ஏன்னு கேட்டா, இதுக்கு ஒரு ஒரு மோட்டார் போட வேண்டியிருக்குது, காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்குது ஒரு மெஷினுக்கு. அந்த மெஷினுக்கு மோட்டார் போடுற செலவு வந்து 1 லட்சம் கிட்ட வருது. அந்த காசு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு மெஷினுக்கு. அவ்வளவு காசு கொடுத்து எங்களால மெஷின் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களாமா. அதாவது
இந்த மக்கள் வந்து இதுல கிளீன் பண்றப்ப இறந்து போறாங்க. இறந்து போனா கூட அதை சரி பண்றதுக்கு இவங்க ஒரு 1,00,000 கொடுத்து ஒரு மிஷின் வாங்குற அளவுக்கு கூட நம்ம கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும். மத்ததுக்கெல்லாம் காசு இருக்குது. ஸ்வச் பாரத் பண்றதுக்கு 2,00,000 கோடி வந்து இருக்குது. ஆனா வந்து இவங்க இறந்தாலும் பரவாயில்ல, அந்த காசு கொடுத்து நாங்க அந்த மிஷின் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு இன்னொரு காரணம் பின்னாடி இருக்குது. அந்த காரணத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு. நம்ம நாட்டுல முக்கியமா பார்த்தா ரிசர்ச், சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்தா எப்பவுமே வந்து அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கவே இருக்காது. எப்பவுமே அதனால யார் யூஸ் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபண்ட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம அந்த சுஜித்னு ஒரு பையன் அந்த போர்வெல்ல விழுந்து இறந்தப்ப இதே கேள்வி வந்துச்சு. கரெக்டா? இவ்வளவு ராக்கெட்லாம் அனுப்புறீங்க, மார்ஸ்க்கு போறீங்க, மூணுக்கு போறீங்க, ஏன் வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தீவிரமா எடுத்து பண்ணணுங்கிறத வலியுறுத்துறாங்க எல்லாரும். ஆமா, நான் பாதிக்கப்படாத வரைக்கும் இதுக்குள்ள நான் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இதனுடைய ஒன்லைனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னைய பாதிச்சா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நான் யோசிக்கிறேன். இந்த என்னையன்றதுல நான் இடத்துல சொல்றேன்னா, இந்த ஃபண்ட் பண்ண வேண்டிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களோ இல்ல பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களோ அவங்களுக்கான பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் இது வந்து ஓகே, அது பாட்டுக்கு நல்லா தானே இருக்கு, இதுக்குள்ள இதுக்கு நம்ம போய் தேவையில்லாம தலைநல செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலையே இதுக்கு ஒரு சொல்யூஷன் வராம தள்ளி போட்டுட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன பிரச்சனைன்றத நம்ம கொஞ்சம் டீடைல்டா ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன இருக்குன்றத பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா பேசிடலாம். நம்ம மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றப்ப அது ஏதோ ரொம்ப நார்மலா தெரியுற மாதிரி இருக்கும். தமிழ்ல கன்வெர்ட் பண்ணா ரொம்ப பாலிஷான வேர்டா இருக்குல்ல. ஆமா, ரொம்ப பாலிஷான வேர்டா இருக்கும். தமிழ்ல என்ன நிஜமா என்ன அப்படின்னா, கையால் மலம் அள்ளுறதுதான் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இதுக்கு வந்து ஒரு லா போட்டிருக்காங்க. 2013 வந்து ஒரு லா போட்டு இந்த மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டு அதுக்கான யார் யாரெல்லாம் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு வரையறுத்திருக்காங்க. அதுல சில இடங்கள்ல இருந்து டைரக்டா கையால மலம் அள்ளுறவங்க மட்டும்தான் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு அந்த வரையறையில வருது. ஆனா இதுலயே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 2013 சொன்னது வந்து நீங்க சொன்ன அந்த டெஃபினிஷன் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் தான் வந்து டைரக்டா கையாலேயே மலங்கள் ஆள்றவங்க மட்டும்தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் சொன்ன டெஃபினிஷன் வந்து 2013. பட் ஆக்சுவலா ஒரு லா வந்து 93லயே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மலத்தை இன்னொரு மனிதனே அள்ளுறதுங்கிறது ஒரு இழிவான செயல், அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லா வந்து 93லயே வந்திருக்கு. 93லயே வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலா 93ல தான் வந்திருக்கு. அதான் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு 50 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு வந்து ஒரு மனுஷனோட மலத்தை இன்னொரு மனுஷன் அள்ளுறது தப்புங்கிறதே உங்களுக்கு உரைக்குது அப்படின்னா, இந்த மாதிரிதான் அவங்க சமூகம் இருக்குது, இந்த அளவுக்கு தான் அவங்களோட முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி பச்சையா கேக்குறாங்க. ஆமா, சோ அதுக்கப்புறம் இந்த டெஃபினிஷன் வந்ததுக்கு இன்னொரு 20 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சொல்றது. அந்த டெஃபினிஷன்லயும் ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கு. சொல்லுங்க, அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் இப்ப இவங்க மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் லிஸ்ட் பண்றதுல கையால் மலம் அள்ளுறவங்க மட்டும்தான் சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம ஊர்ல ஓப்பன் டெஃபிகேஷன் சொல்லுவாங்கல்ல, திறந்த வெளியில வந்து மலம் கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க இடத்துல இப்ப நான் வந்து ஒரு சாக்கடையை கிளீன் பண்றனாலும், நான் வந்து வேற ஒரு இடத்த கிளீன் பண்றனாலும், ரோட்டை கிளீன் பண்றனாலும் அங்கேயுமே மலம் இருக்கும். அந்த மலத்தையும் அவங்க கிளீன் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? டைரக்டா வந்து நான் வந்து இப்ப செப்டிக் டேங்க்ல இறங்கல அப்படின்னாலுமே இந்த மாதிரி வேலையில இருந்தாலும் நான் வந்து அந்த மலத்தோட நான் வந்து டைரக்டா கை வச்சு கான்டாக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் வந்து இந்த லா வந்து லிஸ்ட் பண்ணாது. அவங்களுக்குலாம் இதுக்கான இந்த லா படி இருக்க மறுவாழ்வு அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அவங்களுக்கு. இன்னொன்னு வந்து அரசாங்கத்தால பரிந்துரைக்கப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி இந்த ஸ்கேவெஞ்சிங் பண்றவங்க மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸாக கருதப்பட மாட்டாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த கிளாஸஸ்லயே. ஆமா, இந்த உபகரணங்கள்னு சொல்றப்ப அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறதையும் அடுத்து நம்ம பேசணும். இந்த லா படி 44 டைப் ஆஃப் பாதுகாப்பு உபகரணங்கள் கண்டிப்பா தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இதுக்கெல்லாம் வந்து கான்ட்ராக்டர்ஸ் இல்லைன்னா வந்து இதுக்கு ஒரு சூப்பர்வைசர்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு ஒதுக்கப்பட்ட காசுல அந்த காசு ஃபுல்லா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு, இதுல டைரக்டா இறங்கி ஒர்க் பண்றவங்களுக்கு.
இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த சேஃப்டி டூல்ஸோட குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்குது. அவங்க அந்த மாஸ்கையோ இல்ல அவங்க அந்த கிளவுஸையோ கையில போட்டு யூஸ் பண்ணா இல்ல மூஞ்சில போட்டா அவங்க அதை யூஸ் பண்ணாமலே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மாஸ்க்னு காத்து போறதுக்கு வசதியா இருக்கணும்ல, இந்த மாஸ்க்ல வந்து மூச்சே விட முடியாம மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன லோ குவாலிட்டி. இப்ப கவர்மெண்டே இந்த மாதிரி பொருள்கள்லாம் இவங்களுக்கான தயாரிச்சு கொடுத்தா அது வேற மாதிரி இருக்கும். இப்ப கான்ட்ராக்டர் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து நீங்க தயாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா 50 ரூபாய்க்கு அவன் ஒரு சும்மா துணியில கொடுத்துட்டு மீதி காசை எடுக்கதான் செய்வான். அதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸ் பண்ணாம ஒரு பேருக்கு லா போட்டா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இன்னொன்னு, நிறைய இடத்துல இது கொடுக்கறதே கிடையாது. கொடுத்த மாதிரி சும்மா சில இடத்துல போட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க நாங்க வந்து சேஃப்டி டூல்ஸ் எல்லாம் கொடுத்துதான் வந்து யூஸ் பண்றோம், பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருவாங்க. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு முதல்ல இந்த நம்ம யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கூட நம்மள இந்த பாட்காஸ்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எனக்கே நேத்து இந்த டாக்குமெண்ட்ரியை பாக்குற வரைக்கும் யார் இவங்கன்னு நம்ம யோசிச்சே பார்க்காத சில ஆட்களை பத்தி தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லா இருந்திருக்கு. எப்படி சொல்றேன்னா, இப்போ சென்னை மாதிரி ஒரு டவுன்ல வந்து நம்ம சும்மா பாத்துருப்போம். நீங்க காலையில ஆபீஸ்க்கு எல்லாம் போறீங்க, சீக்கிரமா போறீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சின்ன கிளவுஸ் கேப் எல்லாம் போட்டுட்டு லேடிஸ் நிறைய பேர் வந்து ரோட பெருக்கிட்டு இருப்பாங்க, குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சில ஊர்கள்ல பார்த்தோம்னா வீடு வீடா வந்து குப்பையை வாங்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல மொத்தமா கொட்டுவாங்க. இவங்களை பத்தி நம்ம வந்து பெருசா யோசிச்சிருக்கவே மாட்டோம். இவங்களுடைய சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஆக்சுவலா பார்த்தா துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க அரசாங்கத்தால அந்தந்த லோக்கல் பாடிஸ் மூலமா நேரடியா நியமனம் பண்ணப்பட்டு, இப்போ ஒரு கிராமத்துக்கு இல்ல ஒரு தெருவுக்கு இவங்கவங்க இதை கிளீன் பண்ணணும், இவங்கவங்க இதை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில ரூல் எல்லாம் இருக்கு. ஒரு துப்புரவு பணியாளர் வந்து 100 மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கிற அளவை மட்டும்தான் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இது வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அரசாங்கம் வந்து இந்த இப்போ பஞ்சாயத்து ஆபீஸ், முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் இவங்க மூலமா அந்தந்த ஊருக்கு தேவையான நம்பர் ஆஃப் துப்புரவு பணியாளர்களை நியமிச்சு அவங்கவுங்க இந்த தெருவை கிளீன் பண்றது, ஊருக்குள்ள இந்த வீடுகள்ல இருக்க குப்பைகளை கலெக்ட் பண்ணி அது ஊருக்கு வெளியே காமனா ஒரு இடத்துல குப்பையை கலெக்ட் பண்ணி அதை அந்த கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் குப்பை கிடங்குகளுக்கு கொண்டு போய் சேர்ற இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுறவங்க எல்லாருமே தான் துப்புரவு பணியாளர்கள். இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு சொல்லப்படக்கூடிய நேரடியா இப்போ ஒரு டாய்லெட், பப்ளிக் டாய்லெட் இருக்கு இல்ல ஒரு செப்டிக் டேங்க் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற மலங்களை வந்து நேரடியா இவங்க கையால மீன்ஸ் வெறும் கையில அப்படியே கையில அல்றதுன்றது கிடையாது. உங்க கையில ஒரு கிளவுஸை மாட்டிக்கிட்டு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டோ ஒரு டைல்ஸை வச்சுக்கிட்டோ அல்ற எல்லாமே அது கையால் அல்றதுதான். நம்ம அள்ளுவோமா? உங்க கையில ஒரு பெரிய நீளமான ஒரு குச்சியை கொடுத்து கூட இதை நீங்க அள்ளுங்கன்னு சொன்னா நம்ம அள்ளிடுவோமா? அதை நம்மளால திரும்பி பாக்குறது கூட நம்மளுக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கும். பட் அவங்க வந்து அதை ரொம்ப க்ளோஸ் ஸ்பேசஸ்ல வந்து அதை அள்ளி போட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. அதையெல்லாம் இவங்க செய்ய தேவை இல்லைன்றதுதான் அரசாங்கத்துல இந்த 1993 கொண்டு வந்த லா படியான விஷயம். மனுஷ மலத்தை வந்து மனுஷன் அள்ளக்கூடாதுன்னு. ஆனா அப்படி சொன்ன லா வந்து அப்படி அல்லாம வேற எப்படி அல்றதுன்றதுக்கான எந்த ஒரு வழிமுறைகளையும் வகுக்கவும் இல்லை. அதுக்கான தேவையான ஃபண்டிங்கோ பண்ண வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ எதுவுமே பண்ணல. 2013 வந்த லால வந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, அந்த மறுவாழ்வுன்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் மூலமா இறந்து போற ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு வந்து நிவாரண நிதியா வழங்கப்படும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர அது சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நவீன் சொன்ன மாதிரி அந்த 44 வகையான பாதுகாப்பு உபகரணங்களும் கொடுக்கப்படணும்ன்றது சொல்லியிருக்காங்க. இதை ஆனா ரியாலிட்டியில பார்த்தா இதை வந்து எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, அந்தந்த கார்பரேஷன்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிரைவேட் கன்சர்னை கூப்பிட்டு இதை வந்து டெண்டர் மாதிரி விட்டுறாங்க. எங்களால இவ்வளவு ஃபண்டிங் தர முடியும், சோ அதுக்கு இந்த ஊரை ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும், நீங்க எத்தனை பேரை உங்களால பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, எங்களோட ஃபண்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி டெண்டர் மாதிரி விடுறாங்க. அதுல சில பிரைவேட் ஃபார்ம்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் மாதிரி பேசிஸ்ல அவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த ஊருடைய இந்த துப்புரவு பணி ஃபுல்லா நாங்க எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம இந்த கார்பரேட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஹவுஸ் கீப்பிங்னு தனியா ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுது. சோ அந்த தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கம்மியான சம்பளங்களுக்கு ஆட்களை வச்சுக்கிட்டு அதுல அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்பர் ஃபண்டிங்கை யூஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய உபகரணங்கள் கொடுக்கறது இல்ல,
கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ப்ராப்பரா கொடுக்கறது இல்ல. இப்போ ஒரு நாளைக்கு 226 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அவங்களுக்கு போய் சேர்றது வெறும் 150 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் சம்பளமா போகுது. அதுவும் கரெக்டா மாசம் மாசம் போறது கிடையாது. அவங்க வந்து வேலை பார்க்கறதுக்கான எந்த ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டும் கிடையாது. லைக் இவங்க எல்லாரும் தான் இந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு கீழே வேலை செய்யற எம்ப்ளாயர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன்டு கான்ட்ராக்ட் கிடையாது. அவங்களுக்கான எம்ப்ளாயர்ஸ் லிஸ்ட் கிடையாது. அவங்க எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காங்க, என்னன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, வரல, இது எதுவுமே கிடையாது. இப்ப இந்த டாக்குமெண்ட்ரியோட முக்கியமான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இவங்க டைரக்டா போய் ஒவ்வொரு ஊர்லயும் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை நேரடியா சந்திச்சு அவங்க என்ன மாதிரியான டெய்லி ரொட்டீனை ஃபேஸ் பண்றாங்கன்றது நேரடியா அவங்கள்ட்டயே கேட்டிருக்காங்க. சோ அதுல அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, நாங்க என்னன்னைக்கு வேலைக்கு போறோம் போகலன்றத கூட அவங்க வந்து எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர்ல இன்னைக்கு இவன் வந்தான்னு சொல்லி ஒரு டிக் மட்டும் போட்டுக்குருவாங்க. அது ஏன் அப்படி போடுறாங்கன்னா, ஒருவேளை அந்த வேலை செய்யும் போது அன்னைக்கு நாங்க வந்து ஏதோ ஒரு விபத்துனால இறந்து போயிட்டோம் அப்படின்னா, அந்த டிக்கையே கிராஸ் பண்ணி விட்டுட்டு இவன் அன்னைக்கு ஆப்சென்ட்னு மார்க் பண்ணிட்டு, இவன் அன்னைக்கு வரவே இல்ல, இவன் வேலைக்கே வரல, வேற எதுலயும் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டுறதுக்காக அந்த கான்ட்ராக்டர்ஸ் அப்படி பண்றாங்க. இவங்களால போய் ஒரு ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறது கூட இடம் கிடையாது. ஏன்னா கையெழுத்து போட்டுட்டா நான் வந்தேன்றதுக்கான அத்தாட்சி ஆயிரும்னு சொல்லி அதை மெயின்டைனே பண்றது கிடையாது. இதை ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இது ப்ராப்பரா மெயின்டைன் ஆகுதா இல்லையா, அந்த துப்புரவு பணியாளருக்கு போய் சேர வேண்டிய உபகரணங்களோ இல்ல சம்பளமோ சரியான வகையில போய் சேருதா, இது எதையுமே கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ப்ராப்பரா மானிட்டர் பண்றதே இல்ல, அதை ஒரு கேரா எடுத்துக்கிறதே இல்ல. அண்ட் அந்த கொடுக்குற சம்பளத்திலயும் இவங்க வந்து ஏதோ பிஎஃப் எல்லாம் பிடிக்கிறாங்களாம். ஒரு மாசத்துக்கு வந்து 870 ரூபாய் எவ்வளவு வந்து பிஎஃப் நாங்க பிடிக்கிறோம்னு சொல்லி பிடிக்கிறாங்களாம். ஆனா அந்த பிஎஃப் பிடிச்ச போனா எங்க போச்சு, யார்கிட்ட கொடுத்தாங்கன்றதுக்கான கணக்கு கிடையாது. இன்னும் நிறைய இருக்கு. நான் சொல்றேன் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பிடிக்கிறாங்களாமா இவங்களுக்கு. இவங்க கொடுக்குற 3000 ரூபாய் சம்பளம் 4000 ரூபாய் சம்பளத்துல ப்ரொஃபஷனல் டாக்ஸ் 350 ரூபாய் பிடிக்கிறாங்களாமா. அப்புறம் ஏதோ பங்குன்னு ஏதோ 150 ரூபாய்க்கு வாங்குறாங்களாமா. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பிடித்தம்னு சொல்லிட்டு 250 ரூபாய் வாங்குறாங்களாமா. இதுல எதுக்குமே ரிசிப்ட் கிடையாது. ஓகேவா? ரிசிப்ட்னு கொடுத்தா தானே நீங்க வந்து நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெக்கார்டு கிடையாது, ரிசிப்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நான் வந்து இங்க ஒர்க் பண்ணேன், நான் இதுதான் ஒர்க் பண்ணேங்கிறது எனக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் பண்றாங்க. நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல இந்த பிரைவேடைஸ் பண்றாங்க அப்படின்னு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 20,000 ரூபாய் சம்பளம் தரணும் நிரந்தர ஊழியருக்கு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நிரந்தர ஊழியர்கள் எல்லாம் கம்மி பண்ணிட்டு டெம்பரரியா போட்டுறாங்க. அதுக்குதான் அந்த கான்ட்ராக்ட் யூஸ் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, 20,000 கொடுத்து ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு பதிலா 5,000 ரூபாய்க்கு 4 பேர் எடுத்துறாங்க அதே இதுக்கு. இதனால சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்குது. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, ஒரு துப்புரவு தொழிலாளி இறந்து போனா 10 லட்சம் தரணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி வந்து ஒரு மினிஸ்டர் சொல்றாரு. இறந்து போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சியே அவங்கள வந்து இந்த வேலையில ஈடுபடுத்துறதே ரொம்ப கொடூரமான விஷயம். அவர் சொல்ற மினிஸ்டர் சொல்ற கவர்மெண்ட் எப்படி சொல்லணும் அப்படின்னா, துப்புரவு தொழில ஈடுபடுற யாரும் இறக்க விடாம பாத்துக்குவோம், அதுக்கான லாஸ் பண்ணாம இறந்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் தரதுங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். ஆனா அந்த அப்படியுமே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அதுல காசு வந்து அவங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குதுங்கிறாங்க. 10 லட்சம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி அவங்க இதுல இறக்கவே இல்லை, அவங்க செப்டிக் டேங்க்லாம் இறங்கவே இல்லை, தண்ணி டேங்க்ல ஏதோ வந்து வேற ஏதோ பண்றப்ப பிரைவேட்டா ஏதோ ஒர்க் பண்றப்ப இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் உங்களுக்கான மனிதாபிமானம் இருக்குது. ஆமா, அந்த நீங்க சொன்ன அந்த 1 லட்சம் ரூபாய் மோட்டர் மேட்டர் இருக்குல்ல, அது கூட இதுதான் கணக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கிற அத்தனை பணியாளர்களுக்கும் ஒரு மோட்டார் வச்சு ஒரு மெஷினை ரெடி பண்ணி 1 லட்சம் கொடுக்கறத விட, என்னைக்கோ சாகுறவன் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் செத்துட்டான்னு ரிப்போர்ட் ஆகுறது என்ன ஒரு 10-20 ரிப்போர்ட் ஆகும். அந்த 10-20லயும் ஒரு 15-18 வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இது வந்து துப்புரவு பணியில வந்து இவங்க சாகல, இல்ல மலம் அள்ளி சாகல, இவங்க வந்து தவறி விழுந்துட்டாங்க, தெரியாம விழுந்துட்டாங்க, விபத்துன்னு சொல்லி முடிச்சுட்டு மீதி இருக்கிற 2 பேருக்கு 10 லட்சம் சாங்ஷன் ஆன மாதிரி கணக்கு காட்டிட்டு, அந்த 10 லட்சத்துல 1 லட்சம் எனக்கு, 1.5 லட்சம் உனக்குன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வேணா அந்த இவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படி பார்க்கும்போது பிசினஸ் கரெக்டா இருக்குல்ல, செலவு மிச்சம் ஆகுதா இல்லையா நம்மளுக்கு. இன்னொன்னு சொல்லணும் நம்ம சேர்த்து, ஒரு டேட்டா கவர்மெண்ட் டேட்டா இருக்குது, அரசாங்கம் கொடுத்த டேட்டா இருக்குது. 1244 பேர் வந்து டியூட்டில இருக்கிறப்ப இறந்துருக்காங்க. அதாவது 2010 எடுத்த டேட்டா. இது 10 வருஷத்துக்கான டேட்டா நினைக்கிறேன். 10 வருஷத்துல வந்து 1244 பேர் வந்து டியூட்டில இருந்தப்ப இறந்திருக்காங்க. இது வந்து ரெக்கார்ட்ல இருக்க டேட்டா மட்டும். ஆனா இந்த 1244ல 924 பேர் வந்து துப்புரவு தொழிலாளிகள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டியூட்டில இருக்கிறப்ப இறக்குறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இந்த தொழில தான் இருக்குது. இந்த டியூட்டிலன்னு சொல்றது அரசாங்க பணியாளர்கள் சொல்றீங்க. 1244 பேர் அரசாங்க பணி. ஆமா ஆமா கரெக்ட்.
கான்ட்ராக்ட் மொத்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதுல அரசாங்க வர மாதிரி பணியில இருக்கு. மொத்த அரசாங்க பணிகள் எல்லாத்தையுமே சேர்த்து 1244 பேர் இறந்திருக்காங்க. கரெக்ட் அதுல கரெக்ட் 900 சில்லற ஆட்கள் வந்து வெறும் துப்புரவு பணியாளர்கள் மட்டுமே இறந்திருக்காங்க இந்த ஆமா கரெக்ட். மொத்த அக்கவுண்ட்ல. இல்ல நம்ம நியூஸ்ல எல்லாம் இன்னைக்கு 2 பேர் இறந்துட்டாங்க, இன்னைக்கு ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னு பாக்குறது நம்ம ஈஸியா கடந்து போயிருவோம். ஆனா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் சாகுறாங்க அப்படின்னு இருக்குல்ல. நான் வந்து 2019 டேட்டா சொல்றேன். 2019 டேட்டால லோக்சபால ஒரு மினிஸ்டர் வந்து டேட்டா சொல்றாரு. 2019 மட்டும் 110 பேர் வந்து மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் இறந்திருக்காங்க வேலையில. இது 2019 என்ன நம்ம கலாம் ஐயா சொன்னது. இது 2020 வந்து நாங்க வந்து சூப்பர் பவர் ஆகும் அப்படிங்கிறது. சூப்பர் பவர் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க வந்து இன்னமும் 110 பேர் வந்து வருஷம் வந்து சாகடிச்சிட்டு இருக்கோம் மேனுவல் ஸ்கேவஞ்சிங்னால. இதை விடுங்க, நம்ம தான் தமிழ்நாடு தான் வந்து வளர்ந்த மாநிலமாச்சு. டேட்டா பாருங்க, உத்தரப்பிரதேஷ் டாப்ல இருக்கு, 21 டெத் ஒரு வருஷத்துக்கு 2019. தமிழ்நாடு ஒன்றும் ரொம்ப பின்னாடிலாம் கிடையாது, 15 பேர் வருஷத்துக்கு. அப்ப என்ன நீங்க வளர்ந்தீங்க, என்ன டெவலப் பண்ணீங்க, என்ன வந்து நீங்க வந்து சமூக சோசியல் ஜஸ்டிஸ்லாம் என்ன பண்ணீங்க கேள்வி வருது இல்ல. நீங்க வந்து உங்க சோசியல் ஜஸ்டிஸ்லாம் வந்து மத்தவங்களுக்கு பார்த்துட்டு இவங்களும் உங்க பார்ட் ஆஃப் சொசைட்டிங்கிறதே மறக்கறீங்க தானே. அப்படின்னு வளர்ந்தோம் அப்ப எதுல வளர்ந்தீங்க? உங்க காசை வச்சு, உங்க காசுனால யாருக்கு யூஸ்ங்கிறது இருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இதுல வெறும் கையால் மலம் மாறுறது மட்டுமே ப்ராப்ளமா பேசக்கூடாது. இந்த இந்த தொழிலாளிகளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்னொன்னு எக்ஸ்ட்ரா பேசணும். இவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பண்றாங்க அப்படின்னா அங்க என்ன மாதிரி கழிவுகள் இருந்தாலும் அவங்க கிளீன் பண்ணி தான் ஆகணும் சொல்றாங்க. இப்ப வந்து நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இப்ப அனாதையா இறந்துடுறாங்க அப்படின்னா, அவங்க இறந்தது அவங்க படுத்து கிடப்பாங்க நிறைய பஸ் ஸ்டாண்ட்ல. சரியா? படுத்து இருந்தவங்க ஒரு 2-3 நாளா இறந்து கிடப்பாங்க, தெரியவே தெரியாது. அங்க பூச்சி எல்லாம் மொச்சி நல்லா அழுகி போனதுக்கு அப்புறம் தான் ஓரளவா தெரிய ஆரம்பிக்கும், ஸ்மெல் வந்திருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இவங்களெல்லாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இறந்து போவாங்க. இப்போ வந்து குளத்துல வந்து இறந்து போனவங்க ஒரு 5-6 நாள் அப்படியே குளத்துல இருக்கிறவங்க ஸ்மெல் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதையும் இவங்க தான் போய் கிளீன் பண்ணணும். இதெல்லாம் இவங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா அதுலயும் இந்த கான்ட்ராக்ட் பிரச்சனை இருக்குது. இப்ப பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்னா கூட ஓரளவு சரி ஓகே என்னால பண்ண முடியாது கொஞ்சமா எதிர்த்து பேச முடியும். கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க அப்படின்னா என்னால பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு சொல்லவே முடியாது. இதுக்கு தானே நீங்க வர்றீங்க, இதுதானே காசு வாங்குறீங்க, பண்ணுங்க அப்படின்றாங்க. இது எவ்வளவு கொடுமையான விஷயம். இறந்த ஒரு பணத்தை இவங்க வந்து இவங்களே கையால் தூக்கிட்டு வரணும். இதுல எவ்வளவு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி நோயெல்லாம் வரும், என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்க. அதுலயே அனாதை பொண்ணுங்கள்னு மட்டும் இல்ல, இப்போ இந்த போலீஸ் கேசஸ் எல்லாம் நடக்குது இல்ல. இப்ப நிறைய எங்கேயாவது வந்து ஒரு டெத்து மர்டர் எல்லாம் நடந்துரும், எங்கேயாவது வந்து குளத்துல கொண்டு உள்ள போட்டானுங்க, குளத்துல தலை கிடைச்சிச்சு, கை கிடைச்சிச்சு, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அந்த உள்ள இருக்கிற பாடியை தூக்குறதுக்கு அந்த ஏரியால இருக்கிற துப்புரவு பணியாளர்களை அந்த நகராட்சியோ இல்ல அந்த லோக்கல் பாடி மூலமா சொல்லி வர வச்சு அவங்கள வச்சுதான் அந்த பாடியையும் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கேஸ்லாம் அந்த டாக்குமெண்ட்ரிலே வருது. ஒரு பொணம் வந்து இந்த மாதிரி நடுவுல ஏதோ சேத்துக்குள்ள போட்டு நாய் கொதறி உள்ளுக்குள்ள இருக்க குடல் எல்லாத்தையும் கடிச்சு தின்னு அது புழு பிடிச்சு போய் கிடக்கு. அதை எல்லாத்தையும் நாங்க சேத்துக்குள்ள இறங்கி வெறும் கையால அப்படியே புடிச்சு வெளியே கொண்டு வந்தோம், நாங்க தான் எடுத்தோம், கை தனியா கால் தனியாலும் உதிர்ந்து வரும், அப்படியே தான் நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இப்ப இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் தான் நடக்கல, இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல, அதாவது இப்போ சென்னையில நடந்த 2015 வெள்ளம், 2016 வருதா, இதெல்லாம் ஆக்சுவலா உங்களுக்கு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஊர்கள்ல இருந்து, சவுத்துல இருந்து நிறைய ஊர்கள்ல இருந்து வாலண்டியரா இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் வந்து கிளம்பி போனாங்க சென்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வாலண்டியரா போன கூட்டம் ரொம்ப கம்மி தான், வர வச்சாங்கன்றதுதான் உண்மை. இந்த மாதிரி பிணங்கள் நிறைய கிடக்கு, அதை தூக்குறதுக்கு ஆள் வேணும். சென்னையில மட்டும் இருக்கிற ஆள் கவுண்ட் பத்தாது தூக்குறதுக்கு. அதனால தமிழ்நாடு 2004 சுனாமி அது ஒண்ணு. ஆமா, அதான் அந்த மாதிரி பேரிடர்கள்ல இந்த மாதிரி எல்லாரையும் வந்து வர வச்சது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் வாங்கிட்டு அதுக்கான சரியான பேமெண்ட்டை கொடுக்காம இவங்க தேசத்துக்காக பணி செஞ்சாங்க, மற்றவனுக்காக வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி அதுலயும் அடிச்சுங்கிறது. 2000 ரூபாய் தர வேண்டிய காசு 2004 வந்து சுனாமிக்கு 2000 ரூபாய் தர வேண்டிய காசு இன்னமும் தரல அப்படிங்கிறாங்க. மோடிஜி எல்லாம் சொல்ற மாதிரி வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து நேஷனல் ஹீரோஸ், கைத்தட்டுங்க விளக்கு முடியுங்க அப்படின்னு சொல்றது இல்லாம இப்படி பண்றவங்களுக்கான தேவையான விஷயங்களே தரல. அவங்க சொல்றது வந்து நாங்க வந்து காசுக்காக வரல, சமூகத்துல ஒருத்தவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களை காப்பாற்றணும், அவங்க வந்து அட்லீஸ்ட் அந்த பணத்தையாவது திரும்பி எடுத்து கொடுத்துருக்காக வர்றாங்க. அப்படி வந்து இறக்கம் பார்த்து வர்றவங்க கூட நீங்க வந்து இறக்கம் பார்க்கல அப்படின்னு. இறக்கம் இல்ல, அவங்களுக்கு தர வேண்டிய காசு நீங்க உரிமையை கொடுக்கணும். ஆமா, இதை நம்ம இறக்கம்னு சொல்றது கூட தப்புதான். ஆமா, இல்ல இப்ப இது இல்லாம ஜிஹெச் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு, ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கிற மெடிசனல் வேஸ்ட் எல்லாம்
இவங்க வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இவங்களே தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்குது, இவங்களே தான் எடுக்க வேண்டியிருக்குது. இப்ப ஈவன் என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் வேணா இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு எய்ட்ஸ் இருக்க பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கழிவுகள், அவங்களோட யூஸ் பண்ண சிரிஞ்சஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சும்மா தூக்கி போட்டுறாங்க எல்லா இடத்தையும் வெளியில. அதுக்கான ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அத ப்ராப்பரா வந்து எடுக்கிறதுக்கு வழி கிடையாது. அதுக்கும் இவங்களே கையால தொட்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதனால என்னென்ன நோயெல்லாம் உங்களுக்கு வருது, இதனால என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றதா இருக்குல்ல. ஒரு 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 அந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க குழந்தை வந்து உங்க கையால எனக்கு சாப்பாடு குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுதாமா. இந்த பாயிண்ட் ஆக்சுவலா நானும் யோசிச்சேன். எனக்கு ரொம்ப அந்த அந்த மொமெண்ட் ரொம்பவும் ஒரு மாதிரி ரொம்ப இந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாவே ஒரு மாதிரி நம்ம இதை எமோஷனலா டீல் பண்ண கூடாதுன்ற ஒரு மனசுல ஒரு பக்கம் இருந்தா கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ 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 வீட்டுக்குள்ள வராத, குளிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு வா. 2 நாள் அவங்க 2 நாள் சாப்பிடவே முடியாது அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு அழுகுன பொணத்தையோ இல்ல வந்து மழை மல்லிட்டோ வந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஸ்மெல் இருக்கும். எங்களால எதுவுமே பண்ண முடியாது, சாப்பிடவே தோணாது ஒரு நாளைக்கு, நினைச்சாலே கொமட்டும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில வாழ்றவங்களுக்காக நம்ம ஏதாவது நம்ம வந்து அதுக்கான ரூல்ஸ்லாம் சரி பண்ணணும் தானே. அது எவ்வளவு முக்கியம் இப்ப. கண்டிப்பா இது வந்து ரூல் சரி பண்றதுன்றதை விட இது சுத்தமா இது இது ஒரு ஒரு என்ன சொல்றது, இது வந்து அபாலிஷ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ ஏற்கனவே சோசியலா நம்மளுக்கு நிறைய இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் வர வர இதை கடந்துட்டு வந்த மாதிரி இதுவும் அபாலிஷ் பண்ண வேண்டிய ஒரு பழக்கம். அதுலயே அதான் எனக்கு வந்து இப்போ மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் இது எப்படி இருக்கு? மற்ற கண்ட்ரீஸ்ல ஆக்சுவலா இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸோ இல்ல பப்ளிக்ல இருக்கக்கூடிய இந்த குப்பை தொட்டிகள்ல இருக்க கழிவுகளை எடுக்கிறதோ இதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்க? எல்லாத்துக்குமே மெஷின்ஸ் இருக்குது. பெரிய ரிக் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல போர் போடுறதுக்கு ரிக் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு மெஷின் இருக்கும். எல்லாத்துக்குமே இங்க எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இப்ப நான் ஜெர்மனில இருக்கிறதுனால நல்லா டெவலப் கண்ட்ரினால பார்த்து சொல்றேன். எல்லாத்துக்குமே மெஷின்ஸ் இருக்குது. இப்ப ஈவன் பாத்ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்குனா கூடமே அவங்களுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் பண்றாங்க. ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் எல்லாம் கொடுத்து தான் பண்றாங்க. நம்ம ஊர்ல காசு இருக்குது, இருக்கிற காசை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோங்கிறதுல தான் இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை. இல்ல உலகத்திலேயே உயரமான செலவு வைக்கிறது உங்களுக்கு முக்கியமா இல்ல இவங்களுக்கு எல்லாம் மெஷின் வாங்கி கொடுக்கறது முக்கியமா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசுறீங்க நீங்க. கரெக்ட் தான். கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதுலயுமே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் டக்குன்னு நீங்க வேலை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கான வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒருத்தர் அந்த டாக்குமெண்ட்ல சொல்றாரு, ரொம்ப நார்மலா சொல்றாரு. என்ன 10-15 நாள் வேலை வரல, நான் செத்துருவேன் 10-15 நாள்ல. அதுக்கு மேல எல்லாம் முடியாது. 10-15 நாள் செத்துருவேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எப்படி வந்து ஆக்சுவலா அவர் சொல்லும் போது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து தீக்குளிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. பழனிலன்னு நினைக்கிறேன் அந்த இந்த மாதிரி திடீர்னு ஒரு 30 பேரோ ஏதோ வந்து இந்த மாதிரி ஒரு மாசம் சம்பளமே கொடுக்காம இருந்துட்டு உங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல, நீங்க நாளைக்கு வேலையில வராதீங்க, நின்றுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தர் வந்து தீக்குளிச்சு பாதி பர்ன்ஸோட வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவரை பத்தி மீதி இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஆமா அவன் நேத்து அவன் உடல் பேசப்பட்டு அவன் பாட்டு தீய குளிச்சுட்டான், ஒன்னும் இல்ல, இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், இன்னொரு 10-15 நாள் நானும் சாகதான் போறேன், நான் செத்துருவேன், கன்ஃபார்மா செத்துருவேன். இதே டோன்ல தான் பேசுறாரு. அந்த மாதிரி பேசுறாரு. இதை வந்து நம்மளுக்கு கேட்கறப்ப இதை நம்மள எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும்னு தெரியல. பட் இதை யோசிச்சு பார்த்தோம்னா, இது நம்மள ஒருத்தரா யோசிச்சு பார்த்தோம்னா இதை வந்து நம்மளால கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்க முடியாது. சோ இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இப்ப நம்ம பேசின மாதிரி இப்போ மற்ற வளர்ந்துகிட்டு இருக்க கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ன்றதே ஒழிக்கப்பட்டு எல்லாத்துக்கும் மெஷின்ஸ் கொண்டு வந்த போது கூட இவ்வளவு எக்கனாமிக்கலா டெவலப் ஆயிருக்கிற இந்தியால மட்டும் இன்னும் வந்து ஏன் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை பத்தி யாருமே அதுக்கான எந்த ஒரு கவனமும் செலுத்துறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியால மட்டும்தான் சாதி அப்படிங்கிற ஒரு மட்டமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இங்க இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல இன்வால்வ் ஆயிருக்கிற அத்தனை பேரும், மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது, அத்தனை பேருமே தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வர்றவங்களா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த சமூகத்துல இருந்து வந்தவங்கன்றதுனாலதான் இந்த வேலைகள்ல எல்லாம் இப்படி ஒரு இறப்பு நடந்தாலோ இல்ல இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அவன்லாம் இருந்து என்ன அந்த சமூகத்துக்கு பண்ண போறான், அவன் சாகுறதுனாலதான் நம்மளுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. நான் சாதி பார்க்க மாட்டேன், இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா, எங்கெங்க சாதி இருக்கு, ஏங்க இப்ப அதே பேசிட்டு இருக்கீங்கன்னு பேசக்கூடிய இங்க இருக்கிற இந்த சமூக அடுக்குகள்ல இருக்கிற பிராமணர்களோ இல்ல அடுத்து அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த மற்ற மேல் சாதிங்க, நாங்க ஆண்ட சாதின்னு சொல்றவங்க, சூத்திரர்கள் கூட, ஆக்சுவலா தலித்துகளும் சூத்திரர்களும் வேற வேறங்கிறதே இப்பதான் ரீசெண்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
இவங்க இந்த 4 வர்ணத்துல வராதவங்களை தான் தலித்துன்றானுங்க. சூத்திரன்றதே இவ்வளவு நாள் நம்ம ரொம்ப கேவலமா வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த சூத்திரனே தொடமாட்டேன்னு சொல்ற ஒருத்தன் தான் தலித்தான். அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த துப்புரவு பணிக்குள்ள வர்றாங்க. அவங்களுக்கு வேற வேலைன்னு ஒண்ணு கொடுக்கவே கூடாதுன்றதுதான் இந்த மனநிலை இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்க அத்தனை பேரோட மனநிலை. இல்ல, போன மாசம் ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சு. மனுஸ்மிருதி பத்தி டாக்டர் திருமாவளவன் ஏதோ தப்பா சொல்லிட்டாரு, பெண்களை பத்தி தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, திருமாவளவன் வந்து மனுஸ்மிருதியில எழுதியிருக்கத என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு. அதுல பெண்களை பத்தி எப்படி இழிவா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதை இவங்க திரிச்சு திருமாவளவனே பெண்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போஸ் பண்ணி பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரியா? இல்ல அவங்க இதுல அவங்க வச்ச வாதம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மனுஸ்மிருதி எல்லாம் இப்ப வந்து புழக்கத்திலேயே இல்லையே, யாருமே அதை பத்தி யூஸ் பண்றதே இல்லையே, எதுக்கு இப்ப தேவையில்லாம அதை பத்தி பேசி தேவையில்லாம இந்து மனசை புண்படுத்துறீங்க அப்படின்னு. இப்ப ஆண்டவரே சொல்லிட்டார். ஆமா, ஆண்டவரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? இல்ல, மனு வந்து அப்டேட் பண்ணணும், அடிக்க கூடாது அப்படின்னு இருக்காரு. சரி, இல்ல இப்ப நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த ஜாதியினர்கள் தான் இதுதான் பண்ணணும் அப்படின்றதுக்கு காரணமே அந்த மனுதான். அது படிதான் இவங்க மனநிலை இன்னும் இருக்குது. அது வந்து நம்ம சமூகத்தோட மனநிலையில இருந்து மாறுறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும், பல நூற்றாண்டு ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் அதை பத்தி பேசுறதுக்கான தேவை இருக்குது. இந்த ஜாதியா இருந்தா இந்த வேலை தான் பண்ணணும், வேற வேலைக்கு நீ போகவே கூடாதுன்னு இருக்குல்ல. அதான் ரிசர்வேஷன் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு பொதுவா பேசுவாங்க. ரிசர்வேஷன் கொடுக்குறோம்ல, நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு வரமாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்க தெரியல உங்களுக்கு, அப்ப உங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சிம்பிளா பேசிடுவாங்க. இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு பின்னாடி அப்படின்னு பாக்கணும். இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு வேலையை விட்டு எல்லாம் போக சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே காசு ரொம்ப கம்மி, ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா வச்சுக்கலாம் எப்படி வந்து ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியும், ஸ்கூலுக்கு எல்லாம் எப்படி அனுப்ப முடியும்னு வச்சு பாத்துக்கோங்க. இன்னொன்னு, கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்சாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் இப்ப உடம்பு சரியில்லாம இறந்துடுறாங்களோ, இல்ல முக்கியமா வந்து வேலை போயிருச்சுனாலும் அவங்க பசங்க பொண்ணுங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இன்னொன்னு, ஸ்கூல்ஸ்லயே 8வது 10வதுக்கு மேல படிச்சா இந்த மாதிரி பசங்களை வந்து, இந்த குறிப்பிட்ட ஜாதி இருக்க பசங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி, நீங்க வந்து உங்க அப்பா பாக்குற வேலைக்கே போ, நீ வந்து என்ன படிச்சு என்ன போற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்ல சொல்றாங்களாம். ஸ்கூல்ல பக்கத்துல வரக்கூட தயங்குறாங்க. இப்போ இந்த தீண்டாமை எல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒழிச்சிட்டோம் கிழிச்சிட்டோம்னு நம்ம சொல்றோம் இல்ல. எத்தனையோ ஸ்கூல்ல இந்த மாதிரி மலமல்றவங்களுடைய மகனோ மகளோ படிக்கிறாங்கன்னா, நீ பக்கத்துல வராத, உன்னை தொடமாட்டேன், உங்க அப்பா இது அல்றாரு, நீங்க அந்த மாதிரி ஆளு அப்படின்னு இப்ப வரைக்கும் அவங்கள தொடாம தள்ளி நின்று தண்ணி ஊத்துறது, கைய நீட்டு தள்ளி நின்று தண்ணி ஊத்துறேன்றது, இது எல்லாமே இன்னமும் இருந்துட்டுதான் இருக்கு. நம்ம கண்ணுல படல அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் இல்லைன்னு சொல்றது ஒரு அயோக்கியத்தனமான முட்டாள்தான். இருங்க, நீங்க என்ன தள்ளி உட்காரதெல்லாம் பெருசா பேசுறீங்க? இந்த குறிப்பிட்ட ஜாதியில இருக்க பசங்க ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க வந்து செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண சொல்றது மாதிரி வற்புறுத்தி பண்ண சொல்லிருக்காங்க. அது முடியாதுன்னு சொல்றதுனால அவங்கள அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் துன்புறுத்தி என்னமோ பண்ணிருக்காங்க. நீங்க வந்து இப்பதான் வந்து கையில தண்ணி ஊத்துறானா இப்பதான் பேசுறீங்க. இதெல்லாம் நீ பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? இது நீங்க பண்ற வேலை தானேன்னு ஸ்கூலுக்கு வந்து நீங்க சொல்ற ரிசர்வேஷன்றதெல்லாம் தாண்டி படிக்கணும்னு வர்றவன ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இதைத்தானடா பண்ணணும்னு சொல்றது வந்து, அப்ப அது வந்து இந்த தொழில், அதாவது குலத்தொழில் முறைய ஃபாலோ பண்றதுன்றது கிடையாதா? இல்ல, இப்ப இவ்வளவு இருந்தாலும் ஏன் இந்த வேலையே பண்றீங்க அப்படின்னு கேட்காங்க. அந்த கேள்வி வரும். இவ்வளவுலாம் பிரச்சனை இருக்குது, இவ்வளவுதான் கஷ்டம் இருக்குது, நீங்க ஏன் இந்த வேலை பாக்குறீங்க அப்படின்னு. ஒண்ணு, அவங்கள வேற வேலை பண்ண விட மாட்டாங்க, இதுதான் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு, வேற வேலைக்கு இப்ப நான் வந்து சும்மா ஈவன் வாட்ச்மேன் வேலைக்கு எல்லாம் போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குமே விட மாட்டாங்க. நீ வந்து நீ இந்த வேலை பண்ணியிருந்த, நீ வந்து துப்புரவு தொழிலாளியா இருந்த, அதனால வந்து உனக்கு எல்லாம் வேலைக்கு வைக்க முடியாது, நீங்க எல்லாம் வரக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இது இப்படி இருக்கவங்க அவங்களோட டெய்லி தேவைக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இது எப்படின்னா, நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல உங்களை வச்சு நினைச்சு பார்க்காம பேசுறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் வருது. நீங்க வந்து அதனாலதான் வந்து இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்க. அவங்களோட நிலைமையில உங்களை வச்சு பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்கிற நிஜமா யோசிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. இல்ல, அதான் இதுல இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த காரணம் யாருன்னா நீங்க எல்லாரும் தான். அதாவது இவங்க எல்லாம் ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு கேக்குற எல்லாரும் தான் இதுக்கு காரணம். என்னன்னா, இவங்களை எல்லாம் வேற வேலைக்கு அனுப்பிட்டா இந்த குப்பையெல்லாம் யாரு கிளீன் பண்றது, இந்த அசுத்தத்தை எல்லாம் யாரு சுத்தப்படுத்துறது? நம்ம யாரும் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு வந்து பண்றதுக்கு மெஷினுக்கு செலவாகும். அப்ப செய்யறதுக்கு கிடைச்ச இழிச்ச வாங்க இவங்க தான். அப்ப இவங்களை வச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சுக்கிட்ட வேண்டாம்.
இவங்கள அடுத்த லெவலுக்கு போக விடாம வச்சுக்கிட்டாதான் இந்த வேலைக்கெல்லாம் நம்மளுக்கு ஆள் இருக்கும்னு வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. வெளியில பார்க்கும்போது நாங்க உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அதை கொடுத்துருக்கோம், இதை கொடுத்துருக்கோம் நம்ம சொன்னாலும் அதை வந்து பிராக்டிக்கலா நம்ம யாருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற மனநிலையோ தாட்டோ யாருக்குமே கிடையாது. ஆனா நம்ம வெளியில பேசும்போது மட்டும் நாங்கெல்லாம் வந்து யாரையும் ஜாதி பார்க்க மாட்டோம், நாங்கெல்லாம் அவங்களை வீட்டுக்குள்ள எல்லாம் விடுவோமே, நாங்கெல்லாம் அவங்களை வீட்டுக்குள்ள விடுறதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டோமே, அவங்கள தொடுவோமே, அவங்க பக்கத்தை நாங்க தொடுவோமே அப்படின்றது. அப்படி சொல்றதே தீண்டாமைதான் இல்ல. ஆஹ் எக்கச்சக்கமான தீண்டாமைதான் இருக்கு. நீங்க வாட்டர்ல தண்ணி வந்து கையில ஊத்துவாங்கன்னு சொல்றதெல்லாம் ஓகே, அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வண்டியில போனாலே அவங்க வண்டி ஏதாவது வச்சிருந்து பைக்ல போனாலே பாருங்க வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிலாம் எகத்தலமா பேசுவாங்களாமா. அப்புறம் வந்து வீடு கேட்டாங்க அப்படின்னு எடுத்தோன்னா நம்ம ஆளுங்க தான் வந்து நீங்க என்ன ஆளுங்கப்பா அப்படின்னு கேட்டுருவாங்க டைரக்டாவே. அப்படி கேட்டா நான் இந்த கேஸ்ட்னு சொன்னா எந்த வேலையில இருந்தாலும் இல்ல நீங்க எல்லாம் சுத்தபத்தமா இருக்க மாட்டீங்க, நீங்க வந்து சரி வராது அப்படின்னு அனுப்பிவிட்டுருவாங்களாமா. ஊரையே சுத்தம் பண்றாங்க அவங்க, அப்படி இருக்கிறவங்க சுத்தமா இருக்க மாட்டாங்கன்னு காரணம் சொல்லி அனுப்பி விட்டுருவாங்களாமா. நீங்க சொல்ற மாதிரி இந்த இவங்க வண்டியில வர்றத பார்த்து பேசுறது இந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல, இத வந்து நான் நிறையவே லைவா நான் பாத்திருக்கேன். அதாவது நான் ஒரு கிராமத்துலதான் வளர்ந்த ஆளுதான், நான் அங்கேயும் இந்த பழக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்து அதை ரொம்ப கேஷுவலா பார்க்க முடியும். அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கவங்க யாராவது வந்து ஒரு பைக்கோ ஒரு கார்லாம் அவங்களுக்கு கனவு, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி அவங்க இதுல வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. எங்க ஊர்ல இருக்கிறவங்க அவங்க டூ வீலர் எடுத்துட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஒடுக்குற ஜாதிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க இருக்கக்கூடிய தெருக்கள்ல அந்த ஆட்கள் வந்து சைக்கிள்லயோ பைக்லயோ இது வரைக்கும் நான் போய் பார்த்தது இல்ல. அப்படி போனாரு அப்படின்னா இந்த நாய்க்கெல்லாம் பாரு ஒரு வண்டி வச்சுக்கிட்டு இவன் பண்ற திமிரு அலும்பு அப்படின்னு தான் பேசுவாங்க. இது நான் நிறைய பார்த்திருக்கேன். பொறுக்க முடியாது, அதான் பொறுக்க முடியாது. ஓப்பன் நான் வெறும் நாயின்னு சொல்றேன், அவங்க வந்து அந்த ஜாதி பேரை சொல்லி சொல்லுவாங்க. இந்த நாய்க்கு பாரு எவ்வளவு தெனாவட்டாய் போச்சு, அவன் சம்பாரிச்சு ஒரு பைக் வாங்கினதும் உன்னால பொறுக்க முடியல. நீ வீடு கட்டிட்ட, கார் வச்சிருக்க, உன் பிள்ளைய படிக்குது, டாக்டர் ஆகுது, இன்ஜினியர் ஆகுது, அவன் இப்பதான் ஒரு பைக் ஒரு எக்ஸலோ ஒரு ஸ்கூட்டரோ ஏதோ ஒண்ணு வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கான்றதே நம்மளால ஏத்துக்கிற முடியல. நம்மளுக்கு ஈக்குவலா வந்துருவான், நம்மள முந்தி போயிருவான்ற ஒரு இன்செக்யூரிட்டி தான் இல்ல. இப்ப இத்தனை வருஷமா இந்த வேலை பாக்குறாங்க அப்படின்னு இப்ப யாரோட பையன் தான் வந்து இந்த மாதிரி அதே வேலையிலே இருக்குன்னு நினைப்பாங்க? யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க தானே, எப்படியாவது ஒரு வெளியே வரணும் தான் நினைப்பாங்க. ஆனா ஜென்ரேஷன் அதை பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்களால வெளியே வர முடியல. ஒண்ணு சமுதாயம் வந்து வெளியே வரவிடாம பாத்துக்குது, இன்னொன்னு அவங்களுக்கும் வேற வாய்ப்புகள் இல்ல. ரிசர்வேஷன் எல்லாம் சொன்னாலுமே நீங்க எங்க 12th எல்லாம் முடிச்சு மேல போனாதான் ரிசர்வேஷன் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும், அதையே விட மாட்டேங்கிறீங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்க அவங்க? அதான் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பிஏ எல்லாம் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி எல்லாம் படிச்சிருக்கேன்னு போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதியும் போது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பார்த்துட்டு அதுல கம்யூனிட்டி பேரை பார்த்த உடனே ரொம்ப டீசென்டா இந்த ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு, நீங்க அதை பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதான் நாகரிக தீண்டாமை அப்படிம்பாங்கல்ல. ஆமா, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம தமிழ் புக்ல எல்லாம் தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், மனிதத்தன்மையற்ற செயல் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை எதுக்கு போட்டிருக்காங்க, அதுக்கான வரலாறு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாடப்புத்தகத்துல எதுவுமே இருந்தது கிடையாது. இதெல்லாம் ஸ்கூல் இருக்கிறப்பயே படிச்சு சொல்லி கொடுத்துக்கணும். வெறும் ஒரு வார்த்தையா இருக்கிறப்ப அது நம்மளுக்கு அது எதுக்கு போட்டிருக்காங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அப்படின்னா நமக்கு என்னன்னே தெரியாது. ஸ்கூல்ல நமக்கு இதெல்லாம் போட்டு எதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கான வரலாறு தெரியாதனாலதான் குவார்டர்லி எக்ஸாம் ஒரு பாவச்செயல், ஆமா அதெல்லாம் குவார்டர்லி எக்ஸாம் பெருங்குற்றம்னு மாத்தி எழுதிட்டு இருந்தோம். ஆமா. இன்னொன்னு அவங்க ஸ்கூலுக்கு போனா கூடவே அங்க வந்து அவங்க ஜாதி பேரை கேட்டு இப்ப ஸ்கூல்ல வந்து எழுப்பிட்டு உங்க அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எங்க அம்மா வந்து இப்படி வந்து டாய்லெட் கிளீன் பண்றாங்க, துப்புரவு துறையில இருக்காங்க, நீங்க எப்படி சொல்லுவாங்க? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்கிறதுனாலயே அதனாலயே நிறைய பேர் போகாம டிஸ்கண்டினியூ பண்ற மாதிரி சிச்சுவேஷன் நிறைய வரும். அதுலயும் நம்ம முதல்வர் ஐயா புரட்சிகரமான ஒரு வேலை செஞ்சிருக்காருல்ல, துப்புரவு பணியாளர்கள்ன்ற பேரை தூய்மை பணியாளர்கள் மாத்திருக்கேன். அப்படி சொல்ல வேண்டியதான், எங்க அப்பா வந்து தூய்மை பணியாளர் அப்படின்னு பெருமை சொல்ல வேண்டியதான். நம்ம எடப்பாடி ஐயாவா இல்ல ஐயானா அவருதான், டவுட் வரையும் உனக்கு? இல்ல இன்னொன்னு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெண்டர் இஷ்யூஸ். 90% வந்து இந்த டாய்லெட் கிளீன் பண்றது வந்து லேடிஸ். சரியா? இவங்க லேடிஸ் வந்து ஒண்ணு நம்மளோட சொசைட்டில வந்து இது ரொம்ப அடிபணிஞ்சு இருப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது. அதனால இந்த மாதிரி டாய்லெட் கிளீனிங் வேலைக்கெல்லாம் சொன்னா செஞ்சுதான் ஆவாங்க அப்படிங்கறதுனால ஒரு 90% வந்து இந்த வேலையில ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க.
விமன் ரெப்ரசன்டேஷன் அட் ஒர்க் பிளேஸ் அச்சீவ் பண்ணிருக்கோம்ல. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்புறம் வந்து இதனால ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறது நிறைய இருக்குது. யூட்ரஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் அங்க இருக்க ஒர்க் பண்ற எல்லாருமே யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. யூட்ரஸ்னா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது காரணம் என்னன்னா, அளவுக்கு அதிகமான வெயிட். இந்த வண்டி எல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும்ல, இந்த குப்பையை அள்ளி அந்த வண்டி வந்து ரொம்ப அதிகமான வெயிட்ல வந்து இழுத்து போக வேண்டியிருக்கும். அப்படி இழுக்கிறதுனால இந்த கர்ப்பப்பை இறங்கி எடுக்க வேண்டியிருக்கும். இவங்களோட பிரச்சனைகள், இவங்களோட வந்து தேவைகள் எல்லாம் வந்து கண்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஃபெமினிசம் பேசுறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெண்களோட நிலைமை எடுத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு தான் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இத பத்தி தனியா ஒரு எபிசோட் போடணும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா போடணும். பட் ஃபெமினிசம்னு பேசுற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஜெண்டர், இந்த காஸ்ட் ஒரு மெயின் காரணம். அதான் இப்போ இதுல பெண்களை வந்து அதிகமா இதுல பணியமர்த்துறதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்கள வந்து ஈஸியா சப்ரஸ் பண்ணிட முடியும். அதாவது எல்லா ஜாதிகள்லயும் தாழ்த்தப்பட்டவங்க பெண்கள் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதனால இப்போ இந்த இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்து இந்த மாதிரி வேலைகள்ல துப்புரவு பண்ணிட்டு வர்றவங்கலயே இந்த மருந்தடிக்கிறது இல்ல வேற சில இது, அதாவது இதுலயே கொஞ்சம் பெட்டரான ஜாபா எடுக்கிறது பண்ற வேலையே துப்புரவு பணியாளர்னு அதை என்ன சொல்றது, கிளீன் பண்ற வேலைகளை தான் செய்ய வைக்கிறாங்க. அதுலயே கிளாஸ் வச்சிருக்கானுங்க. கொஞ்சம் பெட்டரான வேலை, இது ரொம்ப மோசமான வேலை. அந்த பெட்டரான வேலைகள்லாம் ஆம்பளை ஆளுக பண்ணணும்னா இந்த பாத்ரூம் கழுவுறது. அதுல இன்னொரு கொடுமையான விஷயம் அவங்க சொன்னது இந்த வீடியோல வந்து இந்த நாப்கின்ஸ் குழந்தைகளும் பெண்களும் பயன்படுத்திட்டு கீழே போடுற நாப்கின்ஸ், அதை வந்து நம்மளுக்கு நம்ம நாட்டுல வந்து அந்த நாப்கினை பத்தின அவேர்னஸே இன்னும் முழுமையா போய் சேரல. எனக்கு கரெக்டான ஃபிகர் தெரியல, பட் இப்போ வரைக்குமே நாப்கின்ஸ் யூஸ் பண்ற பெண்களோட கவுண்டே சம் 10 to 15% தான் இருக்கு ஓவரால் இந்தியாலேயே. அப்படி யூஸ் பண்றவங்களையும் எத்தனை பேர் அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோமான்றதும் கிடையாது. அதுல நிறைய பேர் இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ்ல வந்து வேற வழி இல்லாம ஒரு ஓரத்துல ஒளிச்சு வைக்கிறது, அந்த ஃபிளஷுக்குள்ளேயே அந்த யூஸ் பண்ண நாப்கின்ஸை போட்டுட்டு போறது, இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அடைச்சு போன பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கு அந்த லேடிஸ் தான் போய் பண்ண வேண்டியது இருக்கு. அதை எல்லாமே அவங்க கையால அள்ள வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோல அவங்க இன்னொரு சொன்ன விஷயம் வந்து, நீங்க மலத்தை அள்ளும் போது வரக்கூடிய துர்நாற்றத்தை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணி பல நாள் ஆகி போட்டு வச்சிருக்கிற இந்த நாப்கின்ஸ்ல இருந்து வர்ற ஸ்மெல்ல வந்து தாங்கவே முடியாது. அண்ட் அதுலயும் அதையெல்லாம் கையில அள்ளி போடுறதுனால அதுலயும் நிறைய வந்து இந்த புழு பிடிச்சு பூச்சி பிடிச்சு அந்த மாதிரி இருக்கிறப்போ அதனாலயும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நடுவில் மறந்தே போயிட்டேன் பாருங்க, அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஹையர் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆமா, அது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த செப்டிக் டேங்க் கிளீன் பண்றதுக்கான வேலைக்கு எடுக்கிறது எப்படின்னா, இந்த கான்ட்ராக்டர்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அந்த ஏரியால காலனில இருந்து கூப்பிடுவாங்களாமா, நிறைய பசங்களை கூப்பிடுவாங்களாமா. அந்த செப்டிக் டேங்க் தொட்டிக்குள்ள இறங்க சொல்லி 3-4 நிமிஷம் வந்து மூச்சு பிடிக்கிற மாதிரி யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணுவாங்களாமா. இப்ப சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்களாமா. எப்படி ஒரு ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் பாத்தீங்களா இப்படி ஒரு டெவலப்டு கண்ட்ரில. இதுல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபால்ஸ் ரிப்போர்ட் வேற தருது. நம்ம வந்து மொத்தமே வந்து தமிழ்நாட்டிலேயே 462 மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தருது. அது வந்து இல்ல, அது பொய்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த கேஸ் எல்லாம் போட்டு தப்புன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணுங்க, ஹைகோர்ட்ல இருந்து மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்களே வந்து வாலண்டியரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ப்ராசஸே எதனால வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் கையால மலாள்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல. சோ அவங்களுக்கு எல்லாம் ரீஹபிலிட்டேஷன் ஒண்ணு கொடுக்கணும், மறுவாழ்வுன்னு ஒண்ணு உண்டாக்கணும்ன்றதுக்காக ஏதோ எங்கேயோ யாரோ பேசி ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பிச்சதுக்கு அதுக்காக கொடுக்கப்பட்ட டேட்டா தான் இந்த 462 பேர். தமிழ்நாடு ஃபுல்லா மொத்தமே 462 துப்புரவு பணியாளர்கள் தான் மலம் கையில் அல்றவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா லட்சக்கணக்குல இருக்காங்க இந்த இதுல வேலை பாக்குறவங்க. அண்ட் அதுக்குதான் நீங்க சொன்ன அந்த திரும்ப மேல்முறையீடு போய் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டதுக்கு இதுல இருக்கிற டேட்டா தப்பு, மறுபடியும் கரெக்டா கணக்கெடுங்கன்னு சொன்னதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யாருமே படிக்காத, அதாவது அந்த துப்புரவு பணியாளர்கள் யாருக்குமே அக்சஸ் இல்லாத சில நியூஸ் பேப்பர்கள்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ன்றது அக்சஸ் இருக்குமான்றது கஷ்டம் தான். அப்படி இருக்க பட்சத்துல இங்கிலீஷ் பேப்பர் அந்த மாதிரி சில பேப்பர்கள்ல வந்து விளம்பரம் கொடுத்துட்டு, அந்த விளம்பரம் என்னன்னா,
இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்களே மலமல்றீங்களோ கையாளறீங்களோ நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் மாதிரி நடக்குது, இந்த 2 நாள் அந்த 2 நாள்ல, பிப்ரவரியில 2 நாள், டிசம்பர்ல 2 நாள்னு சொல்லிட்டு அந்த 2 நாள்ல வந்து நீங்க வந்து பதிஞ்சிருங்க, இந்த மாதிரி நாங்க வந்து அல்றோம் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லிட்டு அப்படி பதிய போறாங்க அப்படின்னா அந்த போறவங்களை இந்த கான்ட்ராக்ட் ஆளுங்க வந்து மிரட்டுறது. நீ அங்க போய் பதிஞ்ச அப்படின்னா உனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிற சம்பளம் கூட உனக்கு கிடைக்காது, உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் உனக்கு சோத்துக்கு நீ என்ன பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் அவங்க வேற வழி, அவங்க எப்படி போய் பதிவாங்க, அவங்களுக்கு இப்ப கிடைக்கிற சோறும் போச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால அவங்க அதுலயும் போறதே இல்லை. அதுக்கு அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பதிஞ்சு டேட்டா எல்லாம் அறிவிச்சிட்டோம், யாருமே வந்து பதியல, நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. சர்வே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீ ஃபீல்டுல போய் இறங்கி யார் யாரு என்ன பண்றாங்க, எவ்வளவு நடக்குது அப்படிங்கிற லிஸ்ட நீ எடுப்பியா, யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்களா வந்து பதிஞ்சுக்கங்கன்னு சொல்றதுக்கு பேர் சர்வேயா? இல்ல, இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி ஒர்க் பண்ண வைக்கிறவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் நிறைய தர வேண்டியது அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப இறந்து போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம இறங்கி டேங்க்ல நிறைய பேர் இறக்குறாங்கல்ல, அவங்களை இப்படி பணியமர்த்துறவங்க எல்லாம் பனிஷ் பண்ணணும், ஜெயில போடணும், ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. ஆனா இது வரைக்கும் ஒரு ஆள் கூட அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டதே கிடையாது, ஒரு ஆள் கூட அந்த மாதிரி ஜெயில அடைக்கப்பட்டதே கிடையாது அப்படிங்கிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஹோட்டல்ல, சங்கீதா ரெஸ்டாரண்ட்ல, தலப்பாக்கட்டு ரெஸ்டாரண்ட்ல, எத்தனையோ ரெஸ்டாரண்ட்ல 2 பேர் 3 பேர்னு இறந்துட்டே இருக்காங்க வருஷம் இந்த மாதிரி டேங்க் கிளீன் பண்றப்ப. ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கூட நியாயம் கிடைக்கிறதே கிடையாது, ஒருத்தவங்களுக்கு கூட வந்து அரெஸ்ட் பண்றதே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதான் அந்த நியூஸ்லாம் வேற காமிச்சிருப்பாங்களே, தவறி விழுந்தன்னு எல்லா நியூஸ்லயும் வந்து போட்டிருந்தாங்க. அதுலயும் தண்ணீர் தொட்டி, நீர்த்தேக்க தொட்டின்னு போட்டிருந்தாங்க. அது செப்டிக் டேங்க்ன்றதே சொல்லாம. இன்னொரு விஷயம், செப்டிக் டேங்க் கிளீனிங்க்கு இப்ப நிறைய ஒரு மினிமம் லெவல்ல கூட ஒரு மிஷினரி இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த ஒரு லாரில கழிவு நீர் ஊர்தின்னு வச்சிருப்பாங்க, அதை வச்சு கிளீனிங் பண்றதுக்கான இருக்கு. ஆனா அந்த லாரியை கூப்பிட்டா அதுக்கு 2000-3000 மேல செலவாகுன்ற காரணத்துக்காகவே இந்த இந்த சேரி பசங்க எல்லாம் இருக்கானுங்கல்ல, அவங்களை கூப்பிட்டா ஒரு 500 ரூபாய் கொடுத்தா பண்ணி விட்டுருவாங்க, ஒரு 300 ரூபாய் கொடுத்தா பண்ணி விட்டுருவானுங்கன்ற ஒரு மனநிலை தான் இதுக்கு காரணம். இது வந்து பெரிய பெரிய ஹோட்டல் ஓனர்ஸ் மட்டும் பண்றது இல்ல, நம்ம சொல்ற இந்த இடைநிலை சாதியில் இருக்கிற எத்தனையோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருக்கிற மக்கள் இதான் அவங்களுடைய மனநிலையா இருக்கு. செப்டிக் டேங்க் அடப்பாய் போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னா உடனே அவங்க மைண்டுக்கு வர்றது வந்து இந்த மாதிரி கழிவுநீர் உறுதினு ஒண்ணு இருக்குப்பா கார்பரேஷன்ல, அதை வர வச்சு கிளீன் பண்ணலான்ற தாட்லாம் கிடையாது. அவனை கூப்பிட்டான், அவன் காசு கேட்பான், அவன் எத்தனை நாள் கழிச்சு வந்து என்னைக்கு அடப்படுத்து அந்த அவனை கூப்பிட்டு அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் ஆஃப் அந்த இந்த காலனில இருக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு வாங்கடா உங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் தரண்டா, சாப்பாடு வாங்கி தரண்டான்னு சொல்லி அவங்கள வந்து இந்த வேலையை செய்ய வைக்கிறது. அதை வந்து அந்த பசங்க மறுக்க முடியாது. அவனுக்கு விருப்பம் வந்து இல்லைங்க நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாலும் அதுக்கும் இவங்களுக்கு ஈகோ பிரச்சனை ஆயிரும். ஏன்டா நான் இதை கழுவு சொல்றேன், நீ அதை பண்ண மாட்டியா, இதுக்கு தானடா உங்க வேலை, என்னடா அப்படிடா இப்படின்னு பேசுறது. இன்னொன்னு, இந்த இந்த மாதிரி லாஸ்ல எல்லாம் தனியார் நிறுவனத்துல பணிபுரிஞ்சீங்கன்னா, தனியார் நிறுவனத்துல வந்து இந்த மாதிரி மேனுவல் ஸ்கேம் சேர்ந்தீங்கன்னா அதெல்லாம் கவர் பண்ண மாட்டோம், உங்களுக்குலாம் மறுவாழ்வு கிடையாது, உங்களுக்குலாம் வந்து இந்த காசு நஷ்டஈடு எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அந்த அளவுக்கு லா போட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. அதான், அதாவது வந்து இப்ப இந்த நீங்க நம்ம சொன்ன இந்த சங்கீதா ரெஸ்டாரண்டோ இவங்கெல்லாம் வந்து தனியார் கம்பெனி, அவங்க வந்து பிரைவேட்டா கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்லி விபத்தானா அதுக்கான நிவாரணங்களை வந்து அந்த கம்பெனிக்காரன் தான் கொடுக்கணும், நாங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராசஸ், இந்த 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 வேலையே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அத வந்து இதை ஏன்டா இப்படி பண்ண வச்சீங்கன்னு அந்த ஹோட்டல்காரனை கொஸ்டின் கேட்கறத விட்டுட்டு இறந்து போன குடும்பத்துக்கு நீ நிவாரணம் கொடுத்துரு அப்படின்னு, நான் நிவாரணம் கொடுக்க மாட்டேன், நீ நிவாரணம் கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, இந்த டாக்குமெண்ட்ல சொல்றாங்க, நாங்க கோர்ட் எல்லாம் போயிட்டு கேஸ் எல்லாம் போட்டா கூட எங்களுக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது, அட்லீஸ்ட் எங்களுக்கு போராட்டம் பண்ணாவது கிடைக்குது, அதுவே பெட்டர் வழி எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி பண்ணா இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸாவது காசு தர்றாங்க, நாங்க கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டா அதுல வந்து ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சு விட்டுறாங்க, எங்களுக்கு காசு வர மாட்டேங்குது, காசு கூட வர மாட்டேங்குது. காசு வர்றது ரெண்டாவது விஷயம், அவங்க உயிர் போயிருச்சுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது காசை பத்தி நம்ம பேசக்கூடாதான், இருந்தாலுமே அப்படி இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க காசு கூட தர மாட்டேங்கிறாங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். அதான் இந்த மொத்த டாக்குமெண்ட்ரியில அவங்க எடுத்த கேசஸ்லயே ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த 10 லட்சம் முழுசா கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி டைரக்டர், நீங்க அந்த ஆக்டிவிஸ்ட் அவங்க இருக்காங்கல்ல திவ்யா பாரதி, அவங்களே இறங்கி ஒரு சாலை மறியல் போராட்டம்லாம் நடத்தி அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேஸ் ஒண்ணு இருந்துச்சு, நாமக்கல்ல இருக்கிற ஏதோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இறந்தவரை வந்து
இந்த மாதிரி செப்டிக் டேங்க்ல கிளீன் பண்ண போய் உள்ள விஷவாயு தாக்கி இறந்திருக்காரு. ஆனா இத பத்தி வெளியில ரிப்போர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களுடைய குடும்பத்தை மொத்தமா வர வச்சு ஒரு ஒரு தலித் இயக்க தலைவருடைய முன்னிலையில இத பத்தி நம்ம திரும்ப பேசுவோம். அங்கதான். ஆமா. சோ அந்த தலித் இயக்க தலைவர் ஒருத்தரோட முன்னிலையில ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்தி ஒரு 50 ரூபாய் பத்திரத்துல இந்த மாதிரி அந்த எங்க குடும்பத்தை சேர்ந்த அந்த பையன் வந்து செப்டிக் டேங்க்ல இறங்கி கிளீன் பண்ணதுனாலதான் இறக்கல, ஏதோ அவனுடைய செல்போன் வந்து தவறி விழுந்துருச்சு அந்த இதுக்குள்ள, அதை எடுக்க போறேன்னு போனப்ப அவன் தெரியாம உள்ள விழுந்து ஒரு விபத்துனாலதான் இறந்துட்டான், அதனால இவன் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னால இறந்தான்னு சொல்லி நாங்க எங்கேயும் போய் கேஸ் ரிப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கேஸ் முடிச்சிருக்காங்க. அப்படி பண்ணா அது வந்து செல்லாதுன்னு வேற அவங்களே அந்த பத்திரத்துல எழுதிருக்காங்க. அதான் இது தமிழ்நாட்டுல இருக்க சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். இதை விட கொடுமையான சிச்சுவேஷன் யாருக்கு அப்படின்னா மைக்ரண்ட் லேபர்ஸ். அதாவது வெளி மாநிலங்கள்ல இருந்து பீகார், ஆந்திரா, உத்தரப்பிரதேஷ் அங்க இருந்து நிறைய பேர் வர்றாங்க. அவங்களோட நிலைமை எல்லாம் இன்னும் ரொம்ப 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 கொடுமை. சும்மாவே இந்த மாதிரி மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்தாங்கன்னா காசு ரொம்ப ரொம்ப கம்மியா தருவாங்க நம்ம ஊர் ஆளுங்க வாங்குறதுல. இவங்களுக்கு அதை விட கொடுமை. இன்னொன்னு, ஒரு சும்மா ஒரு தகர ஷெட்டுக்குள்ள உட்கார வச்சு ஒரு அத்தனை பேரை தங்க வச்சு ஒரு அங்கேயே ஒரு அங்கெல்லாம் ஒரு ஆள் கூட இருக்க முடியாது, அங்க ஒரு 15-20 பேரை போட்டு உட்கார வச்சுட்டு அகதிகள் முகாம் மாதிரி இருக்க வச்சு, அகதிகள் முகாம் கூட நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு முகாம்ல அடைச்சு வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை வாங்குறாங்க. அந்த மாதிரி மைக்ரண்ட் லேபர்ஸ் இறந்தாங்க அப்படின்னா அதை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. இவங்க இந்த டாக்குமெண்ட்ரியில ஒன்று சொல்றாங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு தொழிலாளி இறந்துட்டாங்க, அதை தூக்க கூட யாரும் வரல, எங்களோட படக்குழுவினர் தான் அதை தூக்கிட்டு கூட வந்தாங்க, அதையுமே அப்படி தூக்கிட்டு வந்தவங்களையுமே இவங்க வந்து அந்த ஆளுங்க அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஆளுங்க வந்து வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்து அனாதை பணம் சொல்லி எரிச்சிட்டாங்க அனாதை பணம் சொல்லி எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில தான் இருக்குது. அதான் இப்போ இதுல நம்ம முக்கியமா நம்ம சொன்ன மாதிரி பேச வேண்டிய விஷயம் வந்து இந்த தலித் போராட்டவாதிகள்னு சொல்லக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்காங்க. இந்த முக்கியமா இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் விஷயத்துல அவங்களுடைய பங்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி தலித் மக்களை மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்குள்ள தள்ளுறது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம்னு சொல்லி போராடி அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாம பண்றதுதான் இவங்களுடைய மூவ்மெண்டா இருந்திருக்கணும். ஆனா இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த வந்து 10 லட்சம் ரூபாயில வந்து 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் கமிஷனு, இதெல்லாம் அந்த 1.5 லட்சம் ரூபாய் கமிஷன் எல்லாம் நடுவுல வந்ததெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்காக கவர்மெண்ட் கிட்ட பேசி போராடி இந்த காசை வாங்கி கொடுத்தோம்ன்ற பேர்ல அந்த தலித் போராட்ட நம்ம பொதுமைப்படுத்தல, ஒரு சில தலித் போராட்ட இயக்கங்களுடைய தலைவர்கள் வந்து அதை காரணமா சொல்லி எங்களுக்கு கமிஷன் சொல்லி ஒரு 7 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்த ஒரு குடும்பத்துக்கிட்ட வந்து ஒரு 1.5 லட்சத்தை நாங்க எடுத்துக்கிறோம் சொல்றது, ஒரு 3 லட்சம் வாங்கி கொடுத்த குடும்பத்துக்கு ஒரு 70,000 மாதிரி பர்சன்டேஜ் பேசிஸ்ல அவங்க பாதி எடுத்துக்கிறாங்க. இது போக இந்த கான்ட்ராக்டே இல்லாத ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமே இல்லாத ஒரு பணியாளருக்கு தொழிற்சங்கம்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இந்த தொழிற்சங்கத்துக்கு மாத சந்தா நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நாங்க போராடுறோம்னு சொல்லி அதுக்கு வேற சந்தா 150 ரூபாய் வாங்குறாங்க. இந்த மாதிரி இயக்கவாதிகள் வந்து அவங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய நிலைகளை நிலைநிறுத்திக்கிறது முக்கியமா இருக்கே தவிர, இந்த மக்களுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிங்கிறத பத்தியோ இல்ல இதை விட்டு வெளியே வரணும்ன்றத பத்தியோ பெருசா இது வரைக்கும் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இங்க நடந்த மாதிரி தெரியல. ஆமா, இங்க தலித் இயக்கம் மட்டும் இல்லாம ஈவன் பெரியாரிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து அம்பேத்கரை பேச மாட்டேங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இவங்க வந்து அன்டச்சபிலிட்டி எல்லாம் பேசுறாங்க, தீண்டாமை எல்லாம் பேசுறாங்க, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் சொல்லுவாங்க, சாதி ஒழிப்புங்கிற விஷயத்த பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அது நியாயம் தான், நீங்க அவங்க சொல்றது இது ஒரு அதுவும் உண்மைதான், நிதர்சனமான உண்மை. அதை பத்தி பேச்சே ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இல்ல அந்த பெரியார்வாதிகளுக்கும் அம்பேத்கரியர் ஆட்களுக்கும் நடுவுல ஒரு மோதல் இருக்கு. எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய மோசமான விஷயமா தெரியும். அம்பேத்கரை ஏத்துக்காதவன் பெரியாரியவாதியாகவோ பெரியாரை ஏத்துக்காதவன் அம்பேத்கரவாதியாவோ இருக்கவே முடியாதே. எந்த வகையில நீங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சு நிக்கிறீங்க? உங்களுடைய பொது எதிரி யாருன்னா அவனை நோக்கி போராட்டத்தையோ சண்டையோ எடுத்து முன்னெடுக்காம உங்க 2 பேருக்குள்ளே நல்ல பாயிண்டா எடுத்துக்கிட்டு கடைசியில அவனுங்களுக்குள்ளே ட்விஸ்ட் ஆகி அடிச்சுக்கிறானுங்கன்ற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, அதான் இந்த டேட்டா படி 2019 டேட்டா படி 63,000 மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் இருக்காங்களாமா நம்ம நாட்டுல. இது வந்து அபிஷியல் டேட்டா மட்டும்.
இப்ப ஒரு நேத்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்குது. சஃபாய் மித்ரா சுரக்ஷா சேலஞ்ச் நினைக்கிறேன் அது பேரு. என்னன்னா இந்த மாதிரி சீவேஜ் கிளீன் பண்றது வந்து மெக்கனைஸ் பண்ண போறாங்களாம். எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆக்க போறாங்களாமா 2021க்குள்ள. அப்படி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அப்படி வந்து ஆட்டோமேட்டடா தான் பண்ணணும் அப்படின்னு ரூல் போட்டிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துவாங்க, எந்த அளவுக்கு வந்து தீவிரமா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இது பண்ணாங்க அப்படின்னு நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். ஆனா வந்து இந்த ரூல் எக்ஸாக்டா இன்னைக்கு என்ன 21ஆம் தேதி 22ஆம் தேதி பேசுறோம். 20ஆம் தேதி 20 நவம்பர் வந்து இந்த ரூல் போட்டிருக்காங்க. அதான் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே ஆன் பேப்பர் ரொம்ப பயங்கரமான ஐடியாலஜிக்கலான ஆப்டிமிஸ்டிக்கலான விஷயங்களா தான் இருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா இயக்கம். சோ இந்த கங்கை நதியை கிளீன் பண்ணிட்டோமே ஃபுல்லா. கங்கை நதி இவங்க 6 வருஷமா பண்ணதை விட கொரோனாவில 3 மாசம் லாக்டவுன் போட்டதுல ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிடுச்சான். கேள்விப்பட்டீங்களா? நீங்க சும்மா இருந்தாலே போதும்டா நாங்க கிளீனா இருப்போம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ ஓம் பாவத்தை கழிக்கிறேன்னு ஓம் குப்பை எல்லாம் ஏன் மேல கொட்டி திரும்ப கிளீன் பண்றேன்னு அதுக்கு ஒரு 5000 கோடியை ஒதுக்கி எல்லாம் பண்றீங்கடா. சரி, இதுல வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம்ன்றது வந்து ஒவ்வொரு தனி மனிதர்களா முதல்ல நம்ம என்ன செய்யணும்ன்றது இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு பப்ளிக் டாய்லெட்ல போய் யூஸ் பண்ணோம்னா எத்தனை பேரு பப்ளிக் டாய்லெட்ல ஒரு யூரின் பாஸ் பண்ணா கூட யூரின் போயிட்டு அதுல தண்ணி திறந்து விடுறோம். இந்தியன் சப்கான்டினென்ட் மாதிரி கொஞ்சம் பின்தங்கிய அதாவது சமூக அல்லது இந்த பாப்புலேஷன் விஷயத்துல அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த மாதிரி பொது கழிப்பிடங்கள்ல யூஸ் பண்றதுடைய மேனஸ்ன்றது நம்ம கிட்ட எவ்வளவு தூரம் இருக்கு. ஏன்னா மெயினான விஷயம் அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த பொது கழிப்பிடங்களை ஒழுங்கா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது இல்ல. அப்படி தப்பி தவறி 1-2 பப்ளிக் டாய்லெட்ஸ் ஒழுங்கா மெயின்டைன் ஆனாலும் அங்க போய் யூஸ் பண்ற நம்மள எத்தனை பேர் வந்து போயிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா அதை கிளீன் பண்ணிட்டு வெளியே வருவோம். அதுவே ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம், இந்த டாக்குமெண்ட்ல அவங்க மென்ஷன் பண்ண இன்னொரு விஷயம் வந்து இப்ப இவங்க வந்து மலமா அல்றதுன்றது வந்து போய் பாத்ரூம்ல அல்றது மட்டும் இல்ல. இப்ப நீங்க வீட்டுக்கு குப்பை வாங்க வர்றாங்க, உங்க குப்பை தொட்டியில இருக்கிறதெல்லாம் மொத்தமா கொட்டி விடுறீங்கல்ல. அப்படி கொட்டி விடுறதெல்லாம் கடைசியில இவங்க போய் அவங்க வண்டியில இருந்து அந்த லாரியில அப்படி அள்ளி போடணும். அதை அவங்க கையில தான் அள்ளி போடுறாங்க. அப்போ இப்ப வீட்டுல வயசானவங்க இல்ல சின்ன குழந்தைங்க வச்சிருக்கவங்க இல்ல இந்த சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் படுத்து படுக்கையா இருக்கவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்லயே வந்து சில நேரங்கள்ல தெரியாம அவங்களுக்கு வந்து மலம் கழிச்சிருவாங்க. சோ அதை எல்லாத்தையும் அள்ளி குப்பை தொட்டிக்குள்ள போட்டுட்டு அதை அப்படியே தான் நம்ம இந்த குப்பை அள்ளுறவங்க கிட்ட நம்ம போடுறோம். நீங்க உங்களை வீட்டளவுக்கு நீங்க வந்து ரொம்ப சேஃபா கவருக்குள்ள வச்சுக்கிட்டு போடுவீங்க. அந்த கவரை கரெக்டா நம்ம போடுறோமாங்கிறதே பெரிய கேள்விக்குறிதான். இப்போ என்னைய வச்சு நான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இந்த குப்பைகளை பிரிச்சு போடுறதுன்றது எனக்கு தெரியல. அதை எப்படி பிரிச்சு போடணும்ன்றது எனக்கு நிஜமாவே இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கார்பேஜ் பேக்குக்குள்ள எல்லா குப்பையும் மொத்தமா போட்டு அந்த பேக்கை நல்லா கட்டி அந்த இதுல போடுவோம். சோ தட் அவங்க அந்த பேகை மட்டும் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் அந்த மெஷினுக்குள்ள. அவங்க டைரக்டா அந்த குப்பையை டீல் பண்ண வேண்டியது இருக்காது. எனக்கு நான் பண்றது முழுமையா சரியா அப்படிங்கறதுல எனக்கு தெரியல. இதுல இன்னும் பெட்டரா என்ன பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல. அதை நம்ம பண்ணணும். பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணாலாவது அவங்க அந்த வேஸ்ட்களை வந்து டைரக்டா அவங்க கையால ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூம்களை நம்மளே கிளீன் பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து இப்ப துப்புரவு பணியாளர்கள்னு நியமிக்கப்பட்டதுனால அவங்கதான் எல்லாமே வேலை செய்யறாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வீடு துடைக்க கூப்பிடுறோம், இல்ல பாத்திரம் விளக்க கூப்பிடுறோம்னா வீட தொடமா கிச்சனை தொடமா எல்லாத்தையும் தொடமா அப்படியே பாத்ரூம் கழுவி விட்டுருவான்னு நம்ம சொல்றோம். அந்த பாத்ரூம் கழுவுறதுன்றது பார்ட் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங்னு நம்ம ஆக்கி வச்சுட்டோம். பட் அந்த பாத்ரூம் கழுவுறதுன்றது அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு எதிரான ஒரு விஷயம். அதை இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம்ன்றத புரிஞ்சு நம்ம அவங்கவுங்க டாய்லெட் அவங்கவுங்க கிளீன் பண்ண ஆரம்பிக்கணும் முதல்ல வீட்டுல. அதுக்கப்புறம் நம்ம வெளியே போறதோ பப்ளிக் டாய்லெட்டை பத்தியோ யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கிளீன் பண்றதே நம்ம பல பேர் பண்றது இல்ல. நிறைய வீடுகள்ல அதுக்கு ஆள் வச்சு பாத்ரூம் கழுவுறதுக்கு வந்துதான் கழுவிட்டு போறாங்க. அதான் இப்ப நம்ம ஈவன் இந்த புனிதம் எபிசோட்லயே பேசியிருந்தோம், தொழில புனிதப்படுத்தக்கூடாது அப்படின்னு. இதுதான் நான் சொன்னதுக்கான மெயின் ரீசன். இப்ப நீங்க வந்து இந்த தொழில வந்து இப்ப நம்ம மோடிஜி சொல்ற மாதிரி வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம நாட்டோட முக்கியமான தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கை தட்டுறது இப்படி பண்றாங்கல்ல. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கான தேவைகளை வந்து அது மறைக்கும். நாங்க தான் அவங்களுக்கு கை தட்டிட்டோம்ல, நாங்க எல்லாம் அவங்களை வந்து மரியாதையா பார்த்தோம்ல, அதனால வந்து நீங்க பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடும். அதுதான் அதுல பிரச்சனை. உண்மையான பிரச்சனை நிறைய நடந்துச்சு.
குப்பல்ற வந்தவங்களுக்கு எல்லாம் ரூபா நோட்ல மாலை போடுறது, மாலை போட்டு மரியாதை காலில் விழுகிறதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே போட்டோ மட்டும் எடுத்து திரும்பி வச்சுக்குவாங்க. நீங்க வேற அதான் மாலை போட்டு காசு கொடுக்க போறாங்களா? அதான் அவங்களுக்கான தேவை என்ன, அந்த மாதிரி தொழில இனிமே யாரையும் பண்ண விடாம பண்றதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் எதையும் புனிதப்படுத்த கூடாது, எல்லாத்தையுமே வந்து ஒரு பகுத்தறிவோட எல்லாத்தையும் ஒரு லாஜிக்கோட பார்க்கணும். அதனாலதான் சொல்றது. இன்னொன்னு இந்த சாதிய மனநிலை, இத முதல்ல விட்டு தொலைணும். இவங்கெல்லாம் இதுக்குதான், இவங்களுக்கு இதுதான் அப்படிங்கிற மனநிலை வந்து நீங்க வந்து யாருமே எக்ஸ்பிளிசிட்டா யாரும் யோசிக்கிறது இல்ல. நம்ம நீங்கன்னு சொல்லக்கூடாது, நம்ம யாருமே வந்து அதை எக்ஸ்பிளிசிட்டாலாம் யோசிக்கிறது இல்லை. ஆனா நம்ம எல்லாருக்குள்ளயும் நம்மளுடைய நடைமுறைகள்ல பிறந்ததுல இருந்து நம்மளுக்கு வந்து நம்மளையே அறியாம சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை விட்டு வெளியே வந்து நம்ம வேற ஒரு மனநிலைக்கு மாறுறதுன்றதே ஒரு பெரிய சாதனை தான். முதல்ல அதெல்லாம் விட்டு வெளியே வரணும். இந்த வீட்டுக்குள்ள வர வச்சுட்டேன் அவங்கள, நான் அவங்கள்ட்ட சரிசமமா நின்னு பேசினேன் இப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றதே ரொம்ப கேவலமான ஒரு பழக்கம். அதை முதல்ல விடணும். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆளுங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில காட்டின தொழிலாளிகள் வந்து எல்லாருமே நெத்தியில பார்த்தா விபூதி குங்குமம் வச்சிருந்தாங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இவங்க எல்லாருமே இந்துக்கள் தானே. நீங்க சொல்ற இந்து சொந்தங்கள் தானே எல்லாருமே. உங்க இந்து சொந்தத்துல இப்படி நிலையில இருக்காங்களே, இவங்களை பத்தி நீங்க என்ன கண்டுகிட்டீங்க, இவங்களுக்கான என்ன வேலைகள் நீங்க பண்ணீங்கிறது இருக்குல்ல. நீங்க வந்து மதம் மாறிட்டா மட்டும் இதுக்காக மதம் மாறிட்டான், அதுக்காக மதம் மாறிட்டான், பிரெட்டுக்காக மதம் மாறிட்டான்னு சொல்றீங்கல்ல. உங்க சொந்தத்துல, உங்க இந்து சொந்தத்துல இருக்கவங்களுக்கு உங்களால சாப்பாடு போட முடியல, உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் கொடுக்க முடியல அப்படின்னு அது உங்களோட தப்பு தானே. அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் வந்து மத மாற்றத்தை பத்தி பேசுங்க. இன்னொரு ஒரு விஷயம், இந்த டாக்குமெண்ட்ரியோட கடைசியில ஒரு பாட்டு ஒண்ணு வந்துருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இந்த அதுல யூஸ் பண்ணிருக்க வேர்ட் எல்லாம் நம்ம வந்து சாதாரணமா பேசும்போது என்ன இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ற, நாகரிகம் இல்லாமன்னு பேசுற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த பாட்டை கேளுங்க, அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு உண்மை. நம்ம அப்படிதான் வச்சுட்டு இருக்கோம். ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த டாக்குமெண்ட்ரி ஃபேமஸ் ஆகாம போனதுக்கான காரணம் 2. ஒண்ணு, இத முழுசா உட்காந்து பாக்குறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். பாதி பேர் பார்க்க மாட்டோம். ஆனா பாருங்க எல்லாரும், தயவு செஞ்சு இத வேலையை செய்யறவங்களுடைய மனநிலை யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த வீடியோவை பார்க்க முடியும். இதை ஃபுல்லா பார்த்தாதான் நாங்க சொன்னதை விட அதுல என்னென்ன பேசியிருக்காங்கன்ற நிலவரம் புரியும். 2வது விஷயம், இதுல அநியாயத்துக்கு உண்மையை பேசியிருக்காங்க. அதனால அதை ஃபேமஸ் ஆக விட மாட்டாங்க. தயவு செஞ்சு அதை ஃபேமஸ் ஆக்கணும். இது நிறைய பேர் பார்க்கணும். இந்த இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ன்ற விஷயம் வந்து ஒரு கவனமே ஈர்க்காம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய தப்பு. இதுக்கு உரிய கவனத்தை கொடுத்தாகணும். இதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுல பெரிய மாற்றங்கள், இது சுத்தமா ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு பிராக்டிஸ். இது இல்லாம ஆக்கணும். சொன்ன